ஹாய் கைஸ். ஸோ இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நான் ஏன் ப்ரொமோஷன் வீடியோ இல்லைன்னு சொல்லிட்டு இதை லாஸ்ட்ல சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இப்போ என்கிட்ட இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா இருக்கு. ஸோ இது வந்து நான் ஒரு இடத்துல வாங்கியிருந்தேன். அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா பேக்கரியில் விற்கிற பால்கோவாக்கும் இந்த பால்கோவாக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ பேக்கிங்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள வந்து பால்கோவா இப்படிதான் இருக்கு. நம்ம இடத்துல வாங்குற பால்கோவா வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கும். இது வந்து எல்லோ கலர்ல இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லிட்டு. உண்மையாவே சூப்பரா இருக்கு. நம்ம பேக்கரியில வாங்கி சாப்பிடுற பால்கோவா விட இந்த பால்கோவா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. டேஸ்ட் வைஸ்லும் சரி நல்லா திக்கா நல்லா டிஃப்ரெண்டாவே இருக்கு. ஸோ 50 rupees 100 grams. இந்த பிரைஸ் இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்து தான். டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த பாதாம் பிஸ்தா அல்வா. ஸோ இதை சாப்பிட்டு பார்க்கலாம். சேம் டைம் இந்த அல்வாட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 130 rupees 200 grams. இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா பாதாம் பிஸ்தா அல்வான்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓபன் பண்ணி பார்த்துலாம். ஸோ உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. உள்ள வந்து முந்திரி இருக்கு, பாதாம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் வைஸ் பார்க்கலாம் எப்படி இருக்கு சொல்லிட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த கோகனட் ஆயில் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. மற்றபடி டேஸ்ட்லாம் சூப்பரா இருக்கு. இல்ல அந்த முந்திரி அந்த பாதாம் அந்த பிஸ்தா அந்த டேஸ்ட்லாம் அப்படியே மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வருது. வீடியோ வந்து நான் ஏன் ப்ரொமோஷன் இல்லைன்னு சொன்னேன்னா இதை வந்து சேல்ஸ் பண்றவர் வந்து நான் பார்த்தேன். அவர் வந்து நம்ம ஏரியால தான் வந்து நைட்டோ பகலுமா வந்து ஒரு பைக்ல வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இதை வாங்கிட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன். கேட்கும்போது நீங்களும் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இல்ல இந்த மாதிரி யூடியூப்லலாம் இந்த இதெல்லாம் நாளைக்குலாம் சும்மா வீடியோ மாதிரி போடலாம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது, அந்த அளவுக்கு நான் படிக்கல, என்னால முடிஞ்சது இந்த மாதிரி தான் வித்துட்டு வரேன், ஆனா எனக்கு ஆசை தான் இந்த மாதிரி போடணும்னு சொல்லிட்டு, ஆனா எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னாரு. அதனால நம்மளால முடிஞ்ச ஒரு வீடியோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நம்மளும் வந்து ப்ரொமோஷன் பண்ணலாம், பெரிய யூடியூபரோ பெரிய ஆள்லாம் கிடையாது. ஸோ நார்மலா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. ஒரு சின்ன ஹெல்ப்பா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிதான். இந்த பால்கோவா டேஸ்ட்டும் வந்து இந்த அல்வா டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஸோ உங்களுக்கும் இதை ட்ரை பண்ணணும் இல்லை வேணும்னா மட்டும் இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்போ இல்லை கால் பண்ணியும் அவர்கிட்ட பேசிக்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லா சென்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப், பெருசாக தான் பண்ண முடியல, ஒரு சின்ன ஒரு வீடியோ மாதிரி போட்டு விட்டோம். தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.